அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று தெரியாத நேரங்கள்ல ஆண்டவரே, எங்களுக்காய் பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உம்முடைய கரத்துல எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உலக பொருட்களுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருள்ல நம்ம உண்மையா இருக்கணும். சின்ன காரியத்துல உண்மையா இருந்தா தான் நம்மளை நம்பி பெரிய காரியத்தை ஒப்பு கொடுக்க முடியும். உலக பொருள்ல நம்ம உண்மையா இல்லைன்னா நம்மளை நம்பி மெய்யான பொருளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உலக ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாம இருக்கணும், சரியா பணத்தை பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கு மேல கரிசனை உள்ளவர்களா செயல்படணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்றத நம்ம இங்க தியானிக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருந்தான். அனுதினமும் சம்பரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். டெய்லி நல்ல சாப்பாடு, நல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான். ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா போட்டுட்டு இருந்தான். தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தன்னுடைய சுயநலத்துக்காகவே செலவழித்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஒரு ஏழை லாசரு, பணக்காரனோட பெயர் சொல்லப்படல, ஆனா ஏழையான அந்த லாசருவோட பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பருக்கள் நிறைந்தவனாய், உடம்பு முழுதும் பரு வந்திருந்தது. அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அவனால வேலை செய்ய முடியல, அந்த பணக்காரனோட வீட்டு வாசல்ல கிடக்கான். அப்ப தங்குறதுக்கு சரியான இடம் இல்ல. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அவனை கவனிக்கிறதுக்கு அன்பு செலுத்த ஆள் இல்ல. தனிமையில இருந்தான். நல்ல ஆகாரம் கிடைக்கல, நல்ல தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, அன்பு இல்ல, சரீரத்துல வேதனை, இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. அவனுடைய சரீரத்தை நாய் நக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நாயை துரத்துறது கூட அவனுக்கு பலன் இல்லை. அப்படி ஒரு பலவீனமான சரீரத்தோட, வேதனையோட, மனதிலையும் துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். முதல்ல தரித்திரன் மரித்து போறான். அவன் தேவதூதர்கள் அவனை கொண்டு போய் ஆபிரகாமோட மடியில விடுறாங்க. ஆபிரகாமோட மடியில கொண்டு போய், ஆபிரகாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தகப்பனானவர், விசுவாசத்தின் தகப்பன். அவரோட மடியில கொண்டு போய் விடுறான். தேவதூதர் கொண்டு போய் விடுறாங்க. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பணக்காரனும் மரிக்கிறான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரு அடக்க ஆராதனை நடக்குது. ஆனா அந்த ஏழைக்கு அடக்க ஆராதனை எல்லாம் மனுஷன் இடத்துல இருந்து எந்த கனமும் கிடைக்கல. ஆனா தேவதூதர்கள் அவனை கொண்டு போயிட்டாங்க. பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது
இந்த பணக்காரன் வந்து எங்க அனுப்பப்படுகிறான்னா பாதாளத்துக்கு அனுப்பப்படுகிறான். அங்க கொடிய வேதனை படுகிறான். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தூரமான இடத்துல ஆபிரகாமையும் லாசருவையும் பார்க்கறான். தன்னோட வீட்டுல வாசல்ல இருந்த லாசரு இப்ப ஆபிரகாம் மடியில இருக்கிறத அவன் பார்க்கறான். இவன் வந்து கொடிய வேதனையில இருக்கிறான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. இப்ப ஆபிரகாம தகப்பன் கூப்பிடுறான். ஒருவேளை இவன் வந்து யூதரா இருக்கலாம். ஆபிரகாம, இஸ்ரவேலின் தகப்பனாகிய ஆபிரகாம அறிந்தவனா, ஆபிரகாமே எனக்கு இறங்குங்க. லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். எனக்கு இரக்கம் காட்டுங்க. அந்த லாசரு கையில தண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கிறான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நான் இப்ப அக்கினி ஜுவாலையில கொடிய வேதனைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் எழுதப்படலையோ அவங்க அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இவன் வந்து அக்கினி கடல்ல வேதனைப்படுறான், அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுறான், நரகத்துல கொடிய கஷ்டங்களை அனுபவிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல இரக்கம் கிடையாது. இப்ப இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நமக்கு ஆண்டவர் கிருபையா சந்தர்ப்பங்களை கொடுக்கிறாரு. அந்த சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவரை பத்திய செய்திகளை, நற்செய்திய, சுவிசேஷத்தை நம்ம கேட்கிறோம். அதை கேட்டு நம்ம ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுது. எழுதப்படுறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றவங்களா அக்கினி ஜுவாலையில போடப்படுவாங்க. இப்ப அவன் வந்து எனக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். இங்க மகனேன்னு கூப்பிடுறாரு. ஆனா யார் மகன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு யார் மகன் சொல்லிட்டு கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க ஆபிரகாமோட பிள்ளைகள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனால அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான் ஆபிரகாமோட பிள்ளைகள். அப்ப மகனேன்னு கூப்பிட்டு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, இந்த பணக்காரனை பார்த்து, நீ இந்த உயிர் வாழ்ந்த நாட்கள்ல நன்மைகளை அனுபவித்தாய். உனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வச்சு நீ உனக்கு நன்மையானதை செய்து உனக்காகவே வாழ்ந்தாய், நன்மையானதை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமையை அனுபவித்தான். இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்த போது அவனுக்கு சரீர சுகம் இல்ல, பணம் இல்ல, சாப்பாடு இல்ல, கொடிய வேதனைகளை அனுபவித்து வந்தான். அதை நினைத்துக்கொள், அதை நினைச்சு பாரு. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இப்போ மரித்த பிறகு அவன் பரலோகத்துல தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். நீ வந்து இந்த உலகத்திலே நன்மையை அனுபவிச்ச, இங்க வந்து வேதனைப்படுற. அப்ப கொடுக்கப்பட்ட பணத்தை சுயநலம் இல்லாம மற்றவர்கள் மேல கரிசனையோடு தேவ அன்பினால நிரப்பப்பட்டு அத நம்ம செலவழிக்கும் போது பரலோகத்துல நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். அப்ப அந்த பரலோகத்துல நம்ம போகும்போது அதுக்குரிய ரிவார்டை பெற்றுக்கொள்வோம், பாராட்டுகளை பெற்றுக்கொள்வோம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கு.
அங்க இருந்து இங்க யாரும் வர முடியாது, இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாது. ஏன்னா அவன் கேக்குறான், லாசருவ அனுப்பி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அதனால ஆண்டவர் அவன் சொல்றான், ஆபிரகாம் சொல்றாரு, பிளவு இருக்கு, பெரிய பிளவு இருக்கு, இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இப்ப அடுத்து ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன அப்படின்னா, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, நான் இப்ப கொடிய வேதனைப்படுறேன், இதே இடத்துக்கு அவங்களும் வந்துடக்கூடாது, அதனால லாசருவ அனுப்பி தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி என்னோட சகோதரர்கிட்ட இத குறிச்சு பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார்கள். மோசே மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்க மூலம் அநேக எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ்றோமோ அதுக்குரிய பலனைத்தான் பரலோகத்துல பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்ற எச்சரிக்கையின் செய்தி தீர்க்கதரிசிகள் மூலமும் மோசே மூலமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மார்க் 8வது அதிகாரம் 17வது வசனம், எபிரேயர் 3வது அதிகாரம் 7-11 ஆகிய வசனங்கள்ல இருதயம் கடினப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா தேவனுடைய வார்த்தைய நம்ம சரியா கேட்டு அதனோட அர்த்தத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இருதயம் ஏன் கடினப்படுது அப்படின்னா, பாவத்தினால கடினப்பட்டிருக்கு. பாவத்தினால கடினப்பட்ட இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாது. அதனால நம்ம இருதயம் கடினப்படாதபடி பார்த்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம மாறணும். அப்படி இல்லைன்னா கொடிய நரகத்துல வேதனைப்பட வேண்டியது இருக்கும். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். மரித்து போன ஒருத்தன் உயிரோட சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, என்னோட சகோதரன் நம்புவாங்க, மனம் திரும்புவாங்க, தேவனிடத்துல திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் மறுபடியும். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். மோசே தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைய நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பலைனா, மரித்தவர்ல இருந்து ஒருத்தர் எழுந்து போனாலும் அதை நம்ப மாட்டாங்க என்று சொன்னான் என்றார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுறோம்னா, ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், அவன் ரொம்ப வசதியா வாழ்ந்து வந்தான், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு நல்லா சாப்பிட்டு இருந்தான். அவன் வீட்டு வாசல்ல ஒரு ஏழை இருந்தான், அவன் சரீர வேதனையோடு இருந்தான், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்ல, நாய்கள் பருக்களை நக்கிட்டு, தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பாடு இல்ல, அப்படி ஒரு கொடிய வேதனைப்பட்டான். அந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழைய குறிச்சு எந்த கவலையும் படல, அவனுக்கு எந்த உதவியும் செய்யல, தன்னையே மையமா கொண்டு வாழ்ந்து வந்தான், அடுத்தவங்க மேல கரிசனை இல்லாம வாழ்ந்து வந்தான். தரித்திரன் மரித்த போது ஆபிரகாமோட மடியில தேவதூதர்களால் கொண்டு போய் விடப்பட்டான். ஆனா பணக்காரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நரகத்துல தள்ளப்பட்டான், பாதாளத்துல போடப்பட்டான், அங்க அக்கினி இருந்தது. அவன் வேதனைப்பட்டு அங்கிருந்து ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுறான், எனக்கு லாசருவ கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு கேக்குறான். அப்ப, நீ இந்த பூமியில இருந்த நாட்கள்ல
உயிரோடு இருந்த நாட்கள்ல நன்மையை அனுபவிச்சேன். ஆனா லாசரு தீமையை தான் அனுபவிச்சான். இப்ப பரலோகத்துல லாசரு வந்து தேற்றப்படுகிறான். நீ இப்ப கொடிய வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் பெரிய பிளவு இருக்கு. இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் இந்த கொடிய வேதனை படக்கூடாது, அதனால லாசருவை அனுப்பி அவங்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவங்களுக்கு இருக்காங்க, அவங்க சொல்றத கேட்டு அவங்க மனம் திரும்பட்டும் சொன்னோடனே அவன் சொல்றான், இந்த பணக்காரன் சொல்றான், மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போனா அவங்க மனம் திரும்புவாங்கன்னு சொன்ன உடனே அந்த லாசரு ஆபிரகாம் சொல்றாரு, மோசே தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலேனா, தேவனால அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்கலேனா, மரித்தோரிலிருந்து ஒருத்தன் எழும்பி போனாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. அப்ப நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உலக ஆசீர்வாதங்களை பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்னென்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் சரியான விதத்துல பயன்படுத்தணும். சுயநலம் உள்ளவர்களா செயல்படக்கூடாது. தேவ அன்பினால நிரப்பப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். பரலோகத்துல அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். பரலோக வாழ்க்கையை குறித்தே எண்ணம் உள்ளவர்களா இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழணும். நிர்விசாரணமாய் இருக்கக்கூடாது. விழிப்புள்ளவர்களா, எச்சரிக்கை உள்ளவர்களா, அந்த பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களா நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நித்திய வாழ்க்கைக்கென்று நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க. ஆண்டவரே, சுயநலம் உள்ளவர்களாய் இல்லாம ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்துல அவங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, அன்புள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். அந்த பரலோக வாழ்க்கைக்கு எங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஆண்டவரே, எச்சரிக்கையின் சத்தத்துக்கு நாங்க ஒவ்வொருவரும் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சத்தியத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.